தராவி 8 ரக்காயத்து தொழுவணுமா இல்ல 20 ரக்காயத்து தொழுவணுமா? 8 ரக்காயத்து தொழுவுறவங்களாம் ஒருவேளை தப்பு பண்றாங்களோ, இஸ்லாத்தை இல்லாத ஒண்ணு செய்யறாங்களோ, 20 ரக்காயத்து தொழுவுறவங்க இஸ்லாத்தை இல்லாத ஒண்ணு செய்யறாங்களோ அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சில பேர் 20 தான்ப்பா கரெக்ட், இல்ல 8 தான்ப்பா கரெக்ட் அப்படின்னும் ஒரு சிலர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தொழுவுறாங்க. நம்ம இதை சுன்னா படி பார்த்தோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறது 8+3 தான். 8 ரக்காயத் தராவி 3 வித்ரு இதே இடம்பெற்றிருக்கு. இல்ல 20 தொழுவது தப்பான்னு கேட்டா கிடையாது. அதுவும் ஹதீஸ்ல இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்துல சஹாபாக்களா இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவா இருக்கட்டும், 20 ரக்காயத்து தராவியும் 3 ரக்காயத்து வித்ரு, அதாவது 20+3 தொழுது இருக்கு. ரெண்டுமே பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள் தான் சொல்லியிருக்காங்க. 2 ஹதீஸுமே இடம்பெற்றிருக்கு. அதனால 8+3 தொழுவுறவங்க தொழுவலாம், தப்பு இல்லை. இல்ல 20+3 தொழுவரவங்க விருப்பவங்க தொழுவலாம், தப்பு இல்லை. ஆனா 20 தொழுவுறவங்க 8 பார்த்து நீ தப்பு பண்ற, நீ இஸ்லாத்து இல்லாத ஒண்ணு பண்ற, வழிகேடு பண்றன்னு அவதூறா பேசக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. அதே 8+3 தொழுவுறவங்க 20 ரக்காயத் தொழுவுறவங்க பார்த்து நீ தப்பு பண்ற, இஸ்லாத்து இல்லாத ஒண்ணு பண்ற, ஆசை இருக்கு, பிரிச்சிடக்கூடாது. பலவீனமான ஹதீஸை நீ ஃபாலோ பண்றியா, உனக்கு 1 கூலி கிடைச்சிரும். பலமான ஹதீஸை நீ ஃபாலோ பண்றியா, உனக்கு 2 கூலி கிடைச்சிரும். மொத்தத்துல நம்ம கூலி கிடைச்சிரும். அதாவது சில பேரோட புரிதல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலத்துக்கு ஒரு புரிதல் தானே இருக்கும். நம்ம இப்பன்னு கிடையாது, அந்த காலகட்டத்திலே சஹாபாக்கள் காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒரு இதுக்கும் ஹதீஸ்க்கும் ஒருவருக்கும் ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. அப்பயே இந்த மாதிரி புரிதல்ல பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க அதை செய்வாங்க, உணரக்கூடிய அதை செய்யும். அதனால இப்போ ஒரு சமூகமே பிளந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்காதீங்க, ஒதுக்காதீங்க. ஒரு மாதிரி நீ ஷிருக்கு, நீ சிறக்குவாதி அப்படின்ற மாதிரி ஒதுக்காதீங்க, அது தப்பு. அதனால 8+3 தொழுவரும் தொழுவலாம், 20+3 தொழுவரும் தொழுவலாம். இன்ஷா அல்லாஹ் இதை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும்.